Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் கிளாஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், fill in the blanks. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். The multiplicative inverse of 2 3/5 is dash கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 5 into 2 3/5 equal to என்ன ரைட் பண்ணுவோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு 5 into 2 plus 3/5. 5 into 2 என்னது? 10 plus 3/5 equal to என்ன கிடைக்கும்? 13/5 அப்படின்னு கிடைக்கும். அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2 3/5. இப்போ நம்ம 2 3/5 எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோன்னா 13/5. அப்போ அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 13/5 தான் நம்ம ரைட் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு கேட்டாங்கனாலே கொடுத்துருக்குற ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு கேட்டுட்டாங்க, கொடுத்துருக்குற ரேஷனல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணணும். இப்போ 13/5ஓட ரெசிப்ரோக்கல் என்னென்னா 5/13. 13/5ஓட ரெசிப்ரோக்கல் என்னென்னா 5/13. அதாவது கொடுத்துருக்குற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோன்னா 2 3/5 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 13/5 கிடச்சிருக்குது. இந்த 13/5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டால் 5/13. செகண்ட் கொஷின், இஃப் -3 into 6/-11 ஈக்குவல் டு 6/-11 into x. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா -3 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸ் மேலே போச்சுன்னா நியூமரேட்டரில் -6/11 ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் -6/11 into எக்ஸ்ன்னு மாறும். இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? a into b equal to b into a. அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம்? a into b equal to b into a. அப்புறம் ஏங்கிற இடத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். a இருக்கிற இடத்துக்கு இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா a into b equal to b into aன்னு ரைட் பண்ணிக்கலாம். a equal to என்னன்னு இருக்குதுன்னா -3, b equal to என்ன இருக்குன்னா 6/-11. அதாவது இந்த மைனஸ் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்குவோம். அதாவது 6/-11 இன்ட்டு -1 டிவைடட் பை -1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 into -1 6. டினாமினேட்டரில் ரெண்டுமே மைனஸ் என்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். 11 into 1 11. ஸோ அதனால தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ a ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குதுன்னா -3 கிடச்சிருக்குது. b ஈக்குவல் டு -6/11 கிடச்சிருக்குது. அதே மாதிரி இங்கே b இன்ட்டு ஏன்னு இருக்கா. அப்போ இங்கே a இருக்கிற இடத்துக்கு நம்ம என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம்னா -3. x ஈக்குவல் டு இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குன்னா -3ன்னு இருக்கும். ஸோ செகண்டோட ஆன்சர் என்னென்னா -3. தேர்ட் ஒன் பாருங்கள். இஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3/5 into -4/9 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் இன்ட்டு 15/17 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 3/5 into y + z. இங்கே அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ABCன்னு எடுத்துக்குவோம். இங்கே என்ன எடுத்துருக்குறாங்கன்னா XYZ அப்படின்னு எடுத்திருக்காங்க. இங்கே என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா XYZ அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ இந்த XYZ வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ணணும்னா எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா X into Y + Z ஈக்குவல் டு X into Y ப்ளஸ் X into Z அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ அப்படி தான் ரைட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு ரைட் பண்ணிக்கிறாங்கன்னா ஆர்ஹெச் சைடை வந்து எல்ஹெச்ஆஸாகவும் எல்ஹெச் சைடை வந்து ஆர்ஹெச்ஆஸாகவும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா x into x into
y plus x into z equal to x into y plus z. இதுதான் நம்மளுக்கு x, y, z வச்சு ரேஷனல் நம்பர்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே x இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 3/5. y இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குதுன்னா -4/9. ஓகேவா? அப்போ இங்கே x இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்கும் 3/4 இருக்கும். ஓகேவா? அப்போ இசட்டோட வேல்யூ என்னது 15/17. ஓகேவா? x இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குன்னா 3/5, y இருக்கிற இடத்துக்கு -4/9. திருப்பி இங்கே x இருக்கிற இடத்துக்கு என்னதான் இருக்கணும்னா 3/5 இருக்கணும். இங்கே இசட்டுக்கு வந்து நம்ம 15/17 ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் x இருக்கிற இடத்துக்கு 3/5 தான் இருக்குது, நம்ம 3/5 தான் ரைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு y ப்ளஸ் இசட் இங்கே இருக்குது. ஒய்யோட வேல்யூ -4/9, இசட்டோட வேல்யூ என்ன ரைட் பண்ணணும்னா 15/17. அப்போது எக்ஸோட வேல்யூ 3/5. எக்ஸோட வேல்யூ என்னது 3/5. ஒய்யோட வேல்யூ என்னது -4/9. இசட்டோட வேல்யூ என்னதுன்னா 15/17. ஓகேவா? கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இஃப் எக்ஸ் இன்ட்டு -55/63 ஈக்குவல் டு -55/63 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, then x is called dash of 55/63. எந்த ஒரு ரேஷனல் நம்பரை அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குதோ அது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து -50/63 எக்ஸுங்கிற ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிதுன்னு போட்டிருக்காங்கன்னா 1 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குன்னா அதோட ரெசிப்ரோக்கலால். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 63 / 55 மைனஸ் அப்படியே வச்சுட்டு இந்த நம்பரை மட்டும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 63/55. இந்த நம்பரை -55/63 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுனா 63 55 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கேயும் 1 இங்கேயும் 1ங்கிறதுனால 1 ஆயிடும். டிவைடட் பை இங்கேயும் 1 இங்கேயும் 1ங்கிறதுனால 1 × 1 1. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னென்னா 1 கிடைக்கும். ஸோ எந்த ரேஷனல் நம்பரை -55/63 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும்னா அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் கால்டு என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? எக்ஸ் இஸ் கால்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 55/63. Next question number 5. The multiplicative inverse of -1 is dash. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னு ரைட் பண்ணுவோம். இப்போ -1 எடுத்துக்கிறோம். இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் இதோட ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணணும். எந்த நம்பருமே இல்லைன்னா அதுக்கு கீழே என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா 1ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இதோட ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணணும். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் இதோட ரெசிப்ரோக்கல் என்னது, இது அப்படி தலைகீழ ரைட் பண்ணணும்னா 1/-1ன்னு வரும். இப்போ இந்த -1 மேலே போச்சுன்னா -1/1. திருப்பி இந்த -1க்கு இந்த -1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ the multiplicative inverse of -1 is -1. Multiplicative inverse of -1 is -1. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2ல் வந்து say true or false. அவங்க வந்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, 5 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு நம்ம செக் பண்ணி ரைட் பண்ணணும். இதில் ஆப்ஷன் 1 -7/8 into -23/27 equal to -23/27 into -7/8 illustrates the closure property of rational numbers. இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்பர்ட்டினா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்னென்னா ஃபால்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் A × B = B × Aங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டினா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் பட் இங்கே இல்லுஸ்ட்ரேட்ஸ், அதாவது இது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக
ரியலாக பார்த்தோன்னா இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரிசல்ட் என்னென்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். எஸ், இந்த ரேஷனல் நம்பர்ஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சப்ராக்ஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரூ. Third one, the additive inverse of minus 11 by minus 17 is 11 by 17. இப்போ வந்து ஒரு ஏங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னா மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு minus 11 by minus 17 கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து மைனஸ் டினாமினேட்டர் -1 இருந்துச்சு, மைனஸில் இருந்துச்சுன்னா அது என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா -1ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நியூமரேட்டரை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 11 இன்ட்டு 1 11. அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் லைக் சைன்ஸ் இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 17 இன்ட்டு 1 17. ஆக்சுவலாக அவங்கள கொடுத்துருக்குற ரேஷியல் நம்பர்ஸை நமக்கு சைன் எடுத்தோம்னா சைன் சேஞ்ச் பண்ணோன்னா என்னென்ன ஆகுமா 11 by 17 கிடைக்குது. இது வந்து ஏங்கிற வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுன்னா 11 by 17. அதாவது டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அதை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ரைட் பண்ண முடியும். அப்போது இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஏன்னு கொடுத்தா என்ன ஆகுனா அதோட ஆப்போசிட் சைன், அப்படின்னா ஆப்போசிட் சைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா minus 11 by 17 கிடைக்கும். அப்போது minus 11 by minus 17ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா minus 11 by 17. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது plus 11 by 17. ஸோ இது ஃபால்ஸ். இந்த ரிசல்ட் என்னென்னா நம்மளுக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the product of two negative rational numbers is positive rational numbers. The product of two rational numbers is a positive rational number. இந்த ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இங்கே இதே ரேஷனல் நம்பரை எடுத்துக்கோங்க. இப்போது -7 by 8 இருக்குது, -23 by 27 அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா சிம்பிளாக ஏதாவது எடுத்துக்கலாம். -1 by 2ங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோங்க. இன்னொரு ரேஷனல் நம்பர் -3 by 4ன்னு எடுத்துக்கோங்க. இதுவும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர், இதுவும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். 2 நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ், அதாவது ரெண்டுமே லைக் சைன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் சைன் கிடச்சிடும். 1 into 3 என்னென்னா 3 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குதுன்னா 2 into 4, ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். 2 into 4 8. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்குதுன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் கிடச்சிருக்கு. 2 நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ரிசல்ட் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா? லாஸ்ட் பாருங்கள், த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸில் எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபால்ஸ். ஏன்னு கேட்டால் 0ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு ரேஷனல் நம்பராக கன்சிடர் பண்ணும்போது கீழே எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 1 கன்சிடர் பண்ணுவோம். இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ரைட் பண்ணணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணுவோம். இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/0. எப்போவுமே நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா கீழே 0 வரக்கூடாது. ஸோ 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 0வும் ஒரு ரேஷனல் நம்பர், பட் 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட் என்னென்னா ஃபால்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6, வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி a into b plus c equal to a into b plus a plus c for all rational numbers அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் 6ல் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா a into cன்னு கொடுக்கணும். அங்கே a plus cன்னு கொடுத்துருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஏவோட வேல்யூ 1/2ன்னு கொடுத்துட்டு இன்ட்டு பி ப்ளஸ் சி கொடுத்து நம்ம ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்ஹெச் சைடு எடுத்துக்கலாம். எல்ஹெச் சைடு என்னது? எல்ஹெச் சைடு எடுத்துட்டோன்னா எல்ஹெச் சைடு என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னது? -1/2 இன்ட்டு பி என்னது? 2/3 ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? -5/6. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? -1/2, பியோட வேல்யூ 2/3, சியோட வேல்யூ -5/6. எல்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஏவோட வேல்யூ -1/2 இன்ட்டு பியோட வேல்யூ 2/3 ப்ளஸ் சியோட வேல்யூ -5/6ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கலாம். 3,6க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா தேர்ட் டேபிளில் போட்டோன்னா 1 3 2 3 6. திருப்பி இது செகண்ட் டேபிளில் போட்டோன்னா 1 அப்படியே இருக்கும். இங்கே 1 2. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை 6 டினாமினேட்டர் 6 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி கீழே டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா 6 ஆகிடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6, நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஆகிடும். ப்ளஸ் இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -5/6 அப்படியே தான் வரும். இப்போது -1/2 அப்படியே வச்சுட்டு இன்ட்டு கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ரைட் பண்ணிவிட்டு 3, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 அன்லைக் சைன்கிறதுனால மைனஸ் ஆகிடும். -5 ஈக்குவல் டு -1/2 அப்படியே இருக்கும் இன்ட்டு 3 - 5 என்ன ஆகிடும்னா -2/6. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1/2 -2/6. இங்கே வந்து நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 2. இந்த 2வையும் இந்த 2வை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 2 1 2. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 1 1, கீழே 6. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எல்ஹெச் சைடு வந்து 1/6ன்னு கிடைக்குது. எல்ஹெச் சைடு என்ன கிடைக்குது? 1/6 கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி 1/6 கிடைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ரிசல்ட் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம், 1/6ன்னு கிடச்சிருக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ சியோட வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே செகண்ட் ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் சி கிடையாது, ஏ மல்டிப்ளிகேஷன் சி, ஏ இன்ட்டு சின்னு இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு இதோட ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். கொஷின் நம்பர் 7 பாருங்கள். 13/18 × -12/39 minus of 8/9 × -3/4 plus of -7/-9 division of 63/-36. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏதாவது சால்வ் பண்ண கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 113 is 13. இங்கே 39ஆல் கேன்சல் பண்ணணும்னா 13 டேபிளில் 3 13s are 39. ஓகேவா? இந்த 12ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணோன்னா எதில் கேன்சல் பண்ணலான்னா 6th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணும்போது இங்கே என்னென்னா 3 6 are 18, இங்கே 2 6 are 12. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இங்கே 2 கீழே டினாமினேட்டரில் 3 × 3 கிடச்சிருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 × 2 டிவைடட் பை 3 3s are 9 கிடச்சிருக்குது. ஓகேவா?
ஃபஸ்ட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணப்போ. செகண்ட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணான்னா எப்படி கிடைக்கும்னா, இங்கே செகண்ட் டேபிளில் போட்டோன்னா 2 4s are 8, இங்கே 1 4 is 4. இதையும் தேர்ட் டேபிளில் போட்டோன்னா இங்கே மைனஸ் இருக்கும், 1 3 is 3, இங்கே 3 3s are 9. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 2 into -1 -2 divided by 3 into 1 3. ஓகேவா? இப்போ -2/9 கிடச்சிருக்குது, -2/3 கிடச்சிருக்குது, ப்ளஸ் இங்கே மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த 7/9 அப்படியே வச்சுட்டு டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா இதை எப்படி ரைட் பண்ணுவோன்னா 7/9 டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது 36/63 வரும். டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸ் நியூமரேட்டருக்கு கொண்டு போய்க்கலாம். இப்போ இது இந்த செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 7 is 7, 9 7s are 63. அதே 9th டேபிளில் இங்கே ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா இது 7th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 7 is 7, 9 7s are 63. இந்த 9th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இந்த மைனஸ் முன்னாடி அப்படியே இருக்கும், 4 9s are 36, இங்கே கீழே 1 9 is 9. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா 1 into -4 -4, டினாமினேட்டர் 1 into 9 9. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா -2/9 -2/3 ப்ளஸ் ஆஃப், அதாவது இது ப்ளஸ் சிம்பிள் -4/9 அப்படின்னு கிடச்சிருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா -2/9, இங்கேயும் மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/3, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே அன்லைக் சைனுங்கிறதுனால -4/9 கிடச்சிருக்குது. இப்போ இந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 9, 3, 9க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா தேர்ட் டேபிளில் போட்டோன்னா 3 3s are 9, 1 3 is 3, 3 3s are 9. மறுபடியும் இது தேர்ட் டேபிளில் போட்டோன்னா 1 3 is 3, 1 அப்படியே இருக்கும், இந்த 1 அப்படியே இருக்கும். அப்போ அதோட எல்சிஎம் என்ன, 3 3s are 9. அப்போது 9, 3, 9ஓட எல்சிஎம் என்னென்னா 9. இப்போது இங்கே டினாமினேட்டர் 9 பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா இங்கே 9 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் என்ன ஆகுனா -2 அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் 1 into 9 9, அதனால் காமன் 9 போட்டிருக்கேன். இந்த செகண்ட் ரேஷியல் நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 9 ஆகும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 9 ஆகும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 9ங்கிறதுனால நான் காமனாக போட்டிருக்கேன். நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +6 ஆகிடும். ஓகேவா? அப்புறம் இந்த இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு இதை ஃபுல்லாக 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 9 தான் கிடைக்கும். ஸோ இதை நியூமரேட்டரையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணவும் சப்ராக்ட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இதில் +6 அப்படியே வச்சுட்டு -2 -4 ரைட் பண்ணிக்கலாம். -2 பின்னாடி ரைட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுவும் மைனஸ்ங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே டினாமினேட்டர் 9 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் +6, இந்த -4ம் -2ம் சேம் சைனுன்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடுவோம். இங்கே 2ம் 4ம் இருக்குது, ஆட் பண்ணால் 6, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ மேலே என்ன இருக்குன்னா +6 -6 இருக்குது. +6ஐயும் -6ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0. ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0/9 என்னதுன்னா 0. 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0. ஸோ 7th சம்மோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 கிடச்சிருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8ல் ஆப்ஷன் 1 பாருங்கள். 2/3 into -5/12 ஆஃப் ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் ஆஃப் -4/6 into -8/12 ப்ளஸ் ஆஃப் -1/4 into 2/3. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2/3 into -5/12 plus of -4/6 into -8/12 plus of -1/4 into 2/3. இதை நம்ம சால்வ் பண்ணணும்.
இப்போது இங்கே ஏதாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், கேன்சல் பண்ண முடியுமான்னு. இந்த 2வையும் 12ஐயும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 6 2s are 12. இந்த 3ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 5 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஏன்னா இங்கே 1க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டும் அன்லைக் சைன்கிறதுனால மைனஸ், கீழே ரெண்டுமே ப்ளஸ், அதனால பிரச்சனை இல்லை. 3 6 are 18 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணும்போது இதை ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அந்த 4ஐயும் 12ஐயும் மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1 4 is 4, 3 4s are 12. இந்த 6ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6. இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 4 கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8. அப்போ மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 1 × 4 4 டிவைடட் பை 3 3s are 9. ஓகேவா? இப்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள், இந்த 1 × 2 இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் 1 2 is 2, இங்கே 2 2s are 4. மேலே ரெண்டையும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது அன்லைக் சைன்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 × 1 1, கீழே வந்து என்ன ஆகும்னா 6 ஆகும். இப்போது இங்கே என்ன பண்ணலான்னா டினாமினேட்டர் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வேறு நம்பர் இருக்கிறனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். 18 9 6, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா தேர்ட் டேபிளில் போட்டோன்னா 6 3s are 18, 3 3s are 9, 2 3s are 6. திருப்பியும் இதைய தேர்ட் டேபிளில் போட்டோன்னா என்ன கிடைக்குன்னா 2 3s are 6, 1 3 is 3, மறுபடியும் 2 கிடைக்கும். இந்த செகண்ட் டேபிளில் போட்டோன்னா இங்கே என்ன ஆகுனா 2 ஆகும். 3 × 3 × 2. அப்போது இந்த 18 9 6ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டால் எல்சிஎம் ஆஃப் 18 9 and 6ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 3 × 3 × 2 என்னன்னு கேட்டால் 18 கிடைக்கும். அப்போது இதோட எல்சிஎம் என்னென்னா 18. அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா 18ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 18ஆக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டினாமினேட்டர் சைடில் எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 18ங்கிறது எல்சிஎம்ங்கிறதுனால இங்கே 18 போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே டினாமினேட்டர் 18 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரையும் என்ன பண்ணிக்கலாம்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரேஷனல் நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் வந்து டினாமினேட்டர் 18 கிடைக்குன்னா 2ஆல். ஸோ கீழேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 18 ஆயிடுச்சு, அதை காமனாக போட்டுட்டோம். நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 4s are 8, ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 8. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா மைனஸு. இந்த ரேஷனல் நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 18 கிடைக்கும்னா 3ஆல். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே 18 ஆயிரும், நியூமரேட்டர் என்ன ஆகும்னா 3 ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. இப்போ மேலே ப்ளஸ் 8 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் 5ஐயும் மைனஸ் 3ஐயும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். கீழே என்ன இருக்குன்னா 18 ப்ளஸ் 8 மைனஸ் 3 மைனஸ் 5 என்ன ஆகிடும்னா மைனஸ் 8 ஆகிடும். அப்போ கீழே டினாமினேட்டர் 18 இருக்குது. ப்ளஸ் 8 மைனஸ் 8 என்ன ஆகுனா 0/18. 0/anything என்னென்னா 0. ஸோ 8th சம்மோட எயித்தில் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சரும் நம்மளுக்கு என்னதான் கிடச்சிருக்குன்னா 0 கிடச்சிருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் நம்பர் 10, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ். 0வோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் 0க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. அதனால் 10th கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் டி, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு நம்பருக்கு, ஒரு ரேஷனல் நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் போடணுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் போடணும். 0க்கு டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1 போட்டுக்கணும். இதோட ரெசிப்ரோக்கல் போடும்போது 1/0. 0 வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது. அதனால் என்னென்னு சொல்லுவோன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 0க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11, which of the following illustrates the inverse property for addition. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் ரேஷனல் நம்பரில் என்னென்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு ரேஷனல் நம்பர் அதோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியால் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா 0 கிடைக்கணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி 1/8 இருக்குதுன்னா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அடிஷன்
இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க, அடிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டால் 1/8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1/8. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது 1/8 இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும்னா -1/8 = 0. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் ஏ 1/8 - 1/8 = 0. Question number 12. Closure property is not true for division of rational numbers because of the number. எந்த நம்பர் இருக்கிறதுனால வந்து ரேஷனல் நம்பரில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷனுங்கிற ஆப்ரேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னா 0 இருக்கிறதுனால அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ the 12th கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0. Question number 13. 1/2 minus of 3/4 minus 5/6 bracket close பண்ணிட்டு not equal to bracket open பண்ணிட்டு 1/2 minus 3/4 bracket close பண்ணிட்டு minus 5/6 illustrates that subtraction does not satisfy the dash property for rational numbers. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை, இது வந்து ரேஷனல் நம்பரில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. எந்த ஆப்ரேஷன்லனா சப்ராக்ஷனில். அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் இது என்ன எந்த ப்ராப்பர்ட்டி நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a minus of b minus c equal to a minus b ஆஃப் மைனஸ் சிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் இது வந்து ரேஷனல் நம்பர்ஸில் நாட் ஈக்குவல். ஓகேவா? கொஷின் நம்பர் 14. நம்ம இந்த ப்ராக்கெட்டை வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற சம்மில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோன்னா ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். டிவைடட் பை தேர்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோன்னா ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் இன்ட்டு செகண்ட் ரேஷனல் நம்பர் டிவைடட் பை தேர்டு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து ரைட் பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்கிறது பார்க்கணும். இது ஒரு ஹோம்ஒர்க்காக செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.